இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் 7th சோசியலில் இருக்கக்கூடிய டெல்லி சுல்தானியம். டெல்லியில் முஸ்லீம்கள், சுல்தானியம் அப்படின்னா முஸ்லீம் அரசர்களினுடைய ஆட்சி தான் 11ஆம் நூற்றாண்டில் துர்க்கிய குதிரைப்படை வீரர்கள் வட இந்தியாவை அங்கே இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் கொள்ளையடித்ததுக்கு அப்புறம் 12ஆம் நூற்றாண்டில் இவர்கள் கங்கை சமவெளி பகுதியை தன்னுடைய அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதில் வெற்றி பெற்றாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த துர்க்கிய வீரர்கள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய துணிச்சலும் மூர்க்கத்தனமான குணமும் சொன்னாலுமே இந்திய அரசர்களினுடைய இயலாமையும் அவர்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டில் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர இந்திய அரசர்களினுடைய இயலாமையையும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இந்தியர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் ஒருவர் மீது ஒருவர் அவநம்பிக்கை இஸ்லாமிய கொண்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் தான் அவநம்பிக்கையாக இருந்தாங்க. அதனால் இஸ்லாமியரை கவனத்தில் கொள்ள தவறிட்டாங்க. இஸ்லாமியர்கள் சிறந்த போர்த்திறனும் அவருடைய வெற்றிக்கு காரணமாக சொல்கிறாங்க. துர்க்கியர்கள் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுதல் பாபரினுடைய வருகை வரை இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுதான் டெல்லி சுல்தானியத்தினுடைய அறிமுகம். அவர்கள் 12ஆம் நூற்றாண்டில் தொடங்கி பாபர் வர்ற வரைக்குமே, முகலாய அரசரான பாபர் வர்ற வரைக்குமே சுல்தானியம் ஆட்சி இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அடிமை வம்சம் 1206 1290 வரைக்குமே அடிமை வம்சத்தினுடைய ஆட்சி அதாவது இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் முகமது கோரி அவர் தான் இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை 12ஆம் நூற்றாண்டில் நிறுவியவர். அப்போ 12ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம் ஆட்சிக்கு அடித்தளமிட்டவர் முகமது கோரி. அவருக்கு மகன்கள் யாரும் இல்லாத காரணத்தினால் பண்டகன் அப்படின்னா யார் அப்படின்னா இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை. பண்டகன் அப்படிங்கிற ஒரு தனி வகை அடிமையை அவர் பேணி வந்தார். அவர்கள் மாகாண அளவில் ஃபஸ்ட்டு ஆளுநராகத்தான் பணியமர்த்தப்பட்டாங்க. இந்த பண்டகன் என்னும் அடிமைகள் இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்டு ஆளுநராக பணியமர்த்தப்பட்டு பின்னால் சுல்தானாக உருவாகியிருக்காங்க. 1206 முகமது கோரி இறந்துடுறார். அவருடைய இறப்புக்கு பின் குத்புதீன் ஐபக் அவருடைய அடிமை, இந்த பண்டகன் அடிமையில் ஒருத்தர் குத்புதீன் ஐபக், இவர் தான் இந்தியாவில் துர்க்கிய பகுதிகளுக்கு அரசராக, இவருடைய இறப்புக்கு பிறகு குத்புதீன் ஐபக் துர்க்கிய பகுதிகளுக்கு தன்னை அரசனாக அறிவித்து கொண்டார். அப்போ அடிமை வம்சத்திற்கு அடிக்கல் வாட்டியவர், முதல் அரசராக தன்னை பணியமர்த்தி கொண்டவர் குத்புதீன் ஐபக். ஆனால் முஸ்லீம் ஆட்சிக்கு அடித்தளமிட்டவர் முகமது கோரி. அவருக்கு மகன் இல்லாதனால் பண்டகன் என்னும் அடிமை வம்சத்தில் ஒருவரான குத்புதீன் ஐபக் தன்னை அரசராக அறிவித்து கொண்டு அடிமை வம்சத்திற்கு அடிக்கல் நாட்டுறாரு. எப்போ 1206 தான் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க மாம்லுக் அரச மரபு, மாம்லுக் அப்படிங்கிற அரச மரபு அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. மாம்லுக் அப்படின்னா அரேபிய வார்த்தை, அது ஒரு அரேபிய வார்த்தை. அந்த அரேபிய வார்த்தைக்கு அடிமை அப்படிங்கிறது பொருள். மாம்லுக் என்னும் அரேபிய வார்த்தைக்கு அடிமை என்பது பொருள். இந்த சுல்தான்களில் குறிப்பிடத்தக்க ஆட்சி செய்தவர்கள் 84 ஆண்டு அவருடைய ஆட்சி இருந்திருக்குது. அதில் சிறமை வாய்ந்த அரசர்களாக, மாபெரும் சுல்தான்களாக குத்புதீன் ஐபக், அடிமை வம்சத்திற்கு அடித்தளமிட்டவர் குத்புதீன் ஐபக். அவருக்கு பின் சம்சுதீன் இல்துமிஸ்மு கியாசுதீன் பால்பன், இவங்க 3 பேர் தான். நிறையா சுல்தான்கள் இருந்தாலும் மாபெரும் சுல்தான்களாக கருதப்பட்டவர்கள் இவர்கள் 3 பேர் தான். குத்புதீன் ஐபக், சம்துதீன் இல்துமிஸ், கியாசுதீன் பால்பன். இந்த டெல்லி சுல்தானினுடைய ஆட்சி 84 ஆண்டுகள் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக் 1206 அவர் முகமது இறந்ததுக்கப்புறம் அவர் தன்னை அரசனாக அறிவிச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறாரு? லாகூரை தலைநகரமாக கொண்டு தன்னுடைய ஆட்சியை தொடங்கி பின் தன்னுடைய தலைநகரை டெல்லிக்கு மாற்றம் செஞ்சுருக்காங்க. அப்போ டெல்லி சுல்தானினுடைய தலைநகரம் லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டு இருக்கு. செயல்திறன் மிக்கவராக செயல்பட்டு புதிய பகுதிகளை எல்லாமே அவர் கைப்பற்றி இருக்கிறாரு. செயல்திறன் மிக்கவராக இருக்கங்காட்டி கலகங்கள்
நாடுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய கலகங்களை வந்து பல கலகங்களை வந்து ஒடுக்கியிருக்காரு. இவரே தானே வந்து மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை பகுதிகளுக்கு வந்து பல பகுதிகளுக்கு படையெடுத்து சென்று தானே தலைமை தாங்கி வந்து பல பகுதிகளை வந்து மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளுக்கு வந்து பதவியேற்று சென்று பல பகுதிகளை வந்து கைப்பற்றியிருக்கிறாரு. கீழை கங்கை சமவெளி பகுதியான பீகார் மற்றும் வங்காளத்தை வந்து கைப்பற்றும் பொறுப்பை வந்து பக்தியார் கல்ஜி அப்படிங்கிறவங்களை வந்து ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ வட இந்தியாவுக்கு தானே கைப்பற்றி செஞ்சுருக்காங்க. பீகார் மற்றும் வங்காளம் கீழே கங்கை சமவெளி பகுதியான பீகார் மற்றும் வங்காளத்தை கைப்பற்றும் பொறுப்பை வந்து பக்தியார் கல்ஜி அப்படிங்கிறவங்க வந்து ஒப்படைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு மசூதியை வந்து டெல்லியில் கட்டுறாரு. குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் இதுதான் வந்து இந்தியாவில் உள்ள பழமையான மசூதி. அப்போ இந்தியாவில் உள்ள பழமையான மசூதி எங்கே இருக்குதுன்னா டெல்லியில். யார் வந்து கட்டியிருப்பார்? குத்புதீன் ஐபக். அது பேர் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். அது மட்டும் இல்லாமல் குதுப்பினாருக்கு வந்து இவர் தான் வந்து அடிக்கல் நாட்டு விழா வந்து நடத்தியிருக்காரு. ஆனால் வந்து அந்த பணியை வந்து முழுவதுமாக முடிக்கவில்லை. எதனால் அப்படின்னா வந்து போலோ அப்படிங்கிற குதிரை விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து 1210 வந்து இயற்கை எய்திடுறாரு, இறந்துடுறாரு. 1206 ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. 1210 வந்து அவர் இறந்துடுறாரு. இவருக்கு பின் இவருடைய மருமகனும் படைத்தளபதியுமான இல்துமிஸ் வந்து குதுப்பினாரை வந்து கட்டுறாரு. இல்துமிஸும் வந்து சம்துதீன் உல்துமிஸும் வந்து மாபெரும் சுல்தான் தான். குதுப்பினார் பணியை முழுமையாக கட்டி முடித்தவர் இல்துமிஸ். இவர் யாரு? குத்புதீன் ஐபக்கினுடைய மருமகனும் படைத்தளபதியும். பழமையான மசூதி குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். கீழே கங்கை சமவெளி பீகார் மற்றும் வங்காளம். தன்னுடைய தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு வந்து மாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இல்துமிஸ் வர்றாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் 1210 1236 வரைக்கும் குத்புதீன் ஐபக்கினுடைய மகன் பேர் வந்து ஆரம்சா. அவர் வந்து திறமையற்றவராக இருந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய இவர்கிட்ட ஆட்சியை கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு துர்க்கிய பிரபுக்களாக ஒன்று சேர்ந்து இல்துமிஸை வந்து சுல்தானாக வந்து தேர்வு செய்கிறாங்க. அவருடைய மருமகனாக இருக்கங்காட்டி அவரும் ஒரு திறமை வாய்ந்தவர் தான். பல கலகக்காரர்களை ஒடுக்கி வந்து ஆட்சி பகுதிகளின் மீது தனது கட்டுப்பாட்டை வந்து செலுத்தி உறுதியாக தன்னுடைய ஆட்சியை வந்து நிறுவினவர் இவரும். இவருடைய ஆட்சியில் வந்து மங்கோலியர்கள், அதாவது செங்குஸ்தான் தலைமையில் வந்து மங்கோலியர்கள் வந்து இந்தியாவினுடைய எல்லை பகுதியை வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்திட்டு வந்திருக்காங்க. மங்கோலியர்கள் செங்குஸ்தானின் தலைமையில் வந்து இந்தியாவினுடைய எல்லை பகுதிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து செங்குஸ்தானால் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட ஒரு அரசர் குவாரிஜம் ஷா குலாலுதீன் அவர் வந்து இவர்கிட்ட இல்துமிஸ் கிட்ட வந்து அடைக்கலம் மற்றும் பாதுகாப்பு கேட்டிருக்காரு. ஆனால் வந்து இவர் வந்து அதை கொடுக்க மறுத்து விட்டதுனால வந்து மங்கோலியரினுடைய எதிர்ப்பை வந்து அந்த சமயத்தில் வந்து தவிர்த்துட்டார். இல்துமிஸ் கிட்ட கேட்டவர் வந்து குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஜலாலுதீன் வந்து கேட்டிருக்காரு, அடைக்கலம் கேட்டிருக்காரு. ஆனால் வந்து அதை மறுத்துட்டாரு. அதனால் வந்து மங்கோலியா எதிர்ப்பை வந்து தவிர்த்து விட்டார். இருந்தாலும் மங்கோலியர்கள் வந்து நம்ம மேலேயும் தாக்குதல் மேற்கொண்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சகல்கானி அல்லது நாட்பதின்மர் அப்படிங்கிற குழுவை உருவாக்குறாரு. அந்த குழுக்குள் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா வந்து 40 பேரை கொண்ட துர்க்கிய பிரபுக்கள் வந்து அடங்கிய சகல்கானி, 40 பிரபுக்கள் அடங்கிய ஒரு குழுனா சகல்கானின்னு சொல்லலாம், இல்லைன்னா நாட்பதின்மர்னு சொல்லலாம். அந்த குழுவை எதுக்காக உருவாக்குறாரு? மங்கோலியரினுடைய தாக்குதலிலிருந்து காப்பாற்றுறதுக்காக வந்து அந்த குழுவை வந்து உருவாக்குறாரு. தனது படைகளில் வந்து பணியாற்றுவோருக்கு வந்து இக்தான் கலன் வழங்குதல். அது மட்டும் இல்லாமல் தனது படையில் பணியாற்றினாங்க அப்படின்னா இக்தான் கானை வழங்குதல். இக்தா அப்படின்னா வந்து இராணுவ அதிகாரிகளுக்கு வந்து ஊதியத்திற்காக கொடுக்கப்படும் நிலம். அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் வந்து இவருடைய ஆட்சியில் வந்து தனது படையில் பணியாற்றினாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கே வந்து இவர் கொடுத்துருக்காரு இல்துமிஸ். இக்தாதர் அல்லது முக்தி, அந்த நிலத்தை பெற்றுக்கொண்டவர்கள் வந்து என்னென்னு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா இக்தான்களை பெற்றுக்கொண்டவர் இக்தாதார் அல்லது முக்தின்னு அழைக்கப்பட்டாங்க. அப்படி பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து போர்க்காலங்களில் வந்து சுல்தானுக்கு உதவி செய்ய வேண்டும்.
அது மட்டும் இல்லாமல் தனது குதிரைகள் மற்றும் படைகளை வந்து பராமரிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட நிலம் வழங்கியிருப்பாங்களா, அந்த வழங்கப்பட்ட நிலங்களிலிருந்து வரி வசூலும் வந்து இவங்க தான் வந்து செஞ்சுக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டில் தான் வந்து அந்த நிலத்தை வந்து வாங்குறாங்க. வழங்கப்பட்ட நிலங்களிலிருந்து வந்து வரி வசூல் செய்து கொள்வார். 26 ஆண்டுகள் வந்து இல்துமிஸ் ஆட்சி செஞ்சு 1236 ஏப்ரலில் வந்து இயற்கை எழுதிட்டார். யார்? இல்துமிஸ். அப்போ இல்துமிஸினுடைய காலம் 1210 1236. இவர் வந்து மங்கோலியர்களினுடைய படையெடுப்பை வந்து எதிர்கொள்ளலை. இவர் அது மட்டும் இல்லாமல் இவர் உருவாக்குனது முக்கியமானது வந்து சகல்கானி அல்லது நாட்பதைமர். எதுக்காக? மங்கோலியரினுடைய தாக்குதலை எதிர்கொள்ள வந்து ஒரு குழுவை உருவாக்கியிருப்பார், சகல்கானி அல்லது நாட்பதைமர். இக்தான்கள்னால் இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்காக வழங்கப்பட்ட நிலம். அதனை பெற்றுக்கொண்டவர்கள் இக்தாதர்கள் அல்லது முக்தி அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டனர். 26 ஆண்டு ஆட்சி செய்து 1236 ஏப்ரலில் வந்து இயற்கை எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா 1236 ஒரு 4 வருஷத்துக்கு இல்துமிஸின் திறமை வாய்ந்த மகன், அவருக்கு மகன் ஒன்று இருந்திருக்காங்க. மகன் திறமை வாய்ந்தவராக தான் இருந்திருக்காரு. அவர் பேர் வந்து ருக்தீன் ப்ரோஸ். அவர் வந்து மரணம் அடைஞ்சிடறாரு. அதனால் அவருடைய மகளான ரஷ்யாவை வந்து தனக்கு பின் அரியணை வாரிசாக அறிவிச்சிருந்தார். அந்த ரஷ்யா எப்படிப்பட்டவர் அப்படின்னா வந்து திறமையானவர், மன வலிமையுடைய ஒரு வீராங்கனை தான் வந்து. அதனால தான் வந்து அவரை வந்து சுல்தானாவை வந்து அறிவிச்சிருப்பாங்க வாரிசாக. துர்க்கிய இனம் சாராத பிரபுகளுக்கு வந்து அவர் வந்து ஆதரவு கொடுத்ததுனால வந்து துர்க்கிய பிரபுக்களினுடைய வெறுப்பை வந்து சம்பாதிச்சிடுறாரு. இவர் வந்து மங்கோலியருடைய படையெடுப்பை வந்து எதிர்கொண்டு இருக்காரு. இவர் வந்து ஜலாலுதீன் யாகுத் அப்படின்னா வந்து எத்தோப்பிய அடிமை. அவங்கள வந்து தனக்கு தனி உதவியாளராக நியமித்து அவர் மீது தான் வந்து நம்பிக்கை கொண்டிருந்தார். துர்க்கிய பிரபுக்களை விட எத்தோப்பியா அப்படிங்கிற அடிமையை வந்து தனி உதவியாளராக நியமித்து அவர்கள் மீது நம்பிக்கை. இது எல்லாமே வந்து துர்க்கிய பிரபுக்களுக்கு அவர் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்கி அவர்களுக்கு எதிராக வந்து கலகம் செஞ்சுருக்காங்க. கலகம் செஞ்சதோடு மட்டுமல்லாமல் அந்த ரஷ்யாவுக்கு எதிராக சதி செஞ்சு 1240 வந்து கொலை செய்யப்பட்டார். 36 ஆட்சி இருக்கிறாரு. 4 வருஷத்தில் வந்து சதியால் வந்து கொலை செய்யப்படுறாரு. ரஷ்யா யார் அப்படின்னா இல்துமிஸினுடைய மகள். இல்துமிஸ் யார் அப்படின்னா வந்து அந்த ஆட்சியை நிறுவிய ஐபக்கினுடைய மருமகன். அதுக்கப்புறம் ஆட்சி பொறுப்பேற்பவர் வந்து கியாசுதீன் பால்பன் முக்கியமான வலிமை மிகுந்த சுல்தான். 1266 1287 வரைக்கும். இடையில எந்த காலம் வருது? 40, 50, 60, 66 இடப்பட்ட காலத்தில் வந்து 3 வலிமை குறைந்த சுல்தான்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ரஷ்யாவுக்கு பின் வலிமை குறைந்த 3 சுல்தானினுடைய ஆட்சிக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்றவர், திறமை வாய்ந்த ஆட்சி பொறுப்பேற்றவர் வந்து கியாசுதீன் பால்பன் 1266 1287 வரைக்கும். நாட்பதைமர் குழு யாரால் உருவாக்கப்படுது? இல்துயாஸால் உருவாக்கப்பட்ட அந்த குழு, அதாவது மங்கோலியர் படையெடுப்பை எதிர்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட குழு வந்து பகைமை பாராட்டியதால், இவருக்கு வந்து பகைமை பாராட்டினதுனால வந்து அந்த குழுவை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு ஒழிச்சிட்டாரு. இவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா வந்து சதி செய்வோரையும் தனக்கு இடையூறாக இருப்போரையும் கண்டறிய வந்து ஒற்றர் துறை ஒன்றை வந்து நிறுவியிருக்கிறார். அப்போ ஒற்றர் துறையை வந்து எதுக்காக நிறுவியிருக்கிறார்? தனக்கு யார் சரி செய்தால் நமக்கு யார் இடையூறாக இருக்கிறா அப்படிங்கிறதுக்காக வந்து ஒற்றர் துறையை வந்து நிறுவியிருப்பார். அரசு அதிகாரிகளுக்கு வந்து கீழ்ப்படியாமை மற்றும் எதிர்த்தல். கீழ்ப்படியாமல் இருக்கிற அரசு அதிகாரிகள், இவரை எதிர்க்கக்கூடியவர்களை எல்லாமே வந்து இவர் கடுமையான முறையில் தான் வந்து கையாண்டிருக்கிறாரு. வங்காள மாகாண ஆளுநர் யார்? துக்ரில் கான். இவருக்கு எதிராக வந்து கலகம் செய்ததால் வந்து அவரையே வந்து கைது செய்து கொலையும் செஞ்சிருக்காரு. வங்காள மாகாண ஆளுநர் துக்ரில் கான் தனக்கு எதிராக கலகம் செய்ததால் அவரையும் கைது செய்து வந்து கொலை செஞ்சிருக்காரு. இவருடைய எதிரிகளான மீவாட்டை சேர்ந்த மியோக்களுடன், அதாவது அவர் யார் அப்படின்னா வட இந்திய ராஜபுத்திர முஸ்லீமினமாகவே இருந்தாலும் தன்னுடைய எதிரியாக இருக்கிறதுனால மீவாட்டை சேர்ந்த மியாக்களுடன் கருணை இல்லாமல் வந்து நடந்து கொண்டார். இவர் வந்து என்ன பண்ணார்? இத்தனை பேர்த்துக்கிட்ட கடுமையாக நடந்து கொண்டாலும் வந்து மங்கோலியரிடம் வந்து இணக்கமான உறவை தான் வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்கார். மங்கோலியர்கள் வந்து இவர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத விட இவர் வந்து அவரிடம் வந்து இணக்கமான உறவை வந்து செலுத்துவதில் வந்து கவனம் செலுத்தி வந்தாங்க. ஏன்னா மங்கோலியர் படையெடுப்பை வந்து எந்த நாடும் தாங்காது அப்படிங்கிறதுக்காக வந்து இணக்கமான உணவை வந்து பராமரித்து வந்தார். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து குலகுகான்
மங்கோலியரினுடைய செங்குஸ்தானினுடைய பேரன். மங்கோலியரில் முக்கியமானவர் செங்குஸ்கான். செங்குஸ்கானினுடைய பேரனும் ஈரான் மங்கோலிய வைஸ்ராய் என்றார். ஈரானினுடைய மங்கோலிய வைஸ்ராயான குலகுகான் அவரிடமிருந்து ஒரு வாக்குறுதியை பெற்றார் நட்புறவு கொண்டு. என்ன அப்படின்னா மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் அப்படிங்கிற வாக்குறுதியும் பெற்றிருக்கிறாரு. பெற்றதுக்கு அப்புறம் மங்கோலிய தாக்குதலிலிருந்து காக்க பல கோட்டையையும் கட்டினார். அது மட்டும் இல்லாமல் பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ரு அப்படிங்கிற பாரசீக கவிஞரையும் இவர் ஆதரிச்சிருக்கிறாரு. 1287 மரணம் அடைஞ்சிடுறாரு. தன்னுடைய மகன் கைகுபாத் திறமையற்றவராக இருந்திருக்காரு. அதனால 1290 அவருடைய தளபதி படை தளபதியான மாலிக் ஜலாவுதீன் கில்ஜி, அதாவது இப்போதான் கில்ஜி வம்சம் வருது, மாலிக் ஜலாவுதீன் கில்ஜி அவருடைய படை தளபதி. யாருடைய படை தளபதி? கியாதுதீன் பால்பனுடைய படை தளபதி இவருடைய பேரில் ஆட்சி பொறுப்பை அரசு பிரதிநிதியாக கைகுபாத் தலைமையில் அரசு பொறுப்பேற்கிறாரு. சுல்தான் கைகுபாத் பெயரால் நாட்டை ஆள்றாரு. இப்படியே என்ன பண்ணுறது, ஆளுகிட்டு அவர் திறமையற்றவராக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஜலாவுதீன் கைகுபாத்தை கொண்டாடுறாரு. ஜலாவுதீனால் அனுப்பப்பட்ட அதிகாரியால் கைகுபாத் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் ஜலாவுதீன் முறையாக தானே அரியணை ஏறிக்கிறாரு. இவர் தான் கில்ஜி வம்சத்தினுடைய ஆட்சியை தொடங்கினார். அப்போ கில்ஜி வம்சத்தினுடைய ஆட்சியை தொடங்குவர் மாலிக் ஜலாவுதீன் கில்ஜி. இதுக்கப்புறம் வர்றவங்க கில்ஜி வம்சம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.